இந்த பிராட்டிகள்லாம் இருக்கிறதா எங்கேயான்னு தெரிஞ்சுட போறதே. நாம பிக்ஷை எடுக்கிறதுக்காக போறோம். வயசானவன், இல்லறத்துல இருக்கிறவன், கல்யாணம் எடுத்தவன் பிக்ஷை எடுத்தா நன்னா இருக்காது. பிரம்மச்சாரின்னா பிக்ஷை எடுக்கிறதுல தப்பு இல்லைன்னுட்டு பிரம்மச்சாரி வேஷத்தில் திருமார்பல இருக்கிற நாச்சியாரையும் மறைத்து கொண்டு எம்பெருமான் எழுந்துருளின் அவதாரம் வாமன அவதாரம். அவர் பிக்ஷை எடுக்க போறச்சே யாருக்கும் காட்டலையா. பிராட்டி இங்க அமர்ந்திருந்தாள். அவரிடத்திலே பெருமாள் பிரார்த்திக்கிறார். நான் மகாபலியனிடத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு போறேன். உன்னை திருமார்பல வச்சுன்னு பிச்சை எடுத்தா எனக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கும், உனக்கும் கொஞ்சம் சுணக்கமா இருக்கும். அதனால நீ கொஞ்சம் பிறந்த வீட்டுக்கு ஒரு 10 நாள் போயிட்டு வரோம், இந்த அவதாரத்தை முடிச்சு விடுறேன். அவள் பதில் சொன்னது, நீர் பிரம்மச்சாரியா போனாலும் இந்த இடத்த விட்டு நான் இறங்குறதா இல்லை. நீர் சந்நியாசியா போனாலும் இந்த இடத்த விட்டு நான் இறங்குறதா இல்லை. நீர் காஷாயம் கூட கட்டிட்டு போ, இந்த திருமார்பு நம்மது. அகலகில்லேன் இறையவென்ன அலர்மேல் மங்க வரமார்பா மாறமாட்டேன்னு என்ன பண்ணுவார் இவர்? போனா அவனுக்கு இவருடைய கட்டாட்சம் பட்டா அவன் இன்னும் சொத்துக்காரன் ஆயிடுவான். அவங்ககிட்ட இந்த சொத்தை வாங்கவே முடியாது. அதனால ஒரு பெரிய மாந்தோலை எடுத்து இப்படி மூடிக்கொண்டாராம். விக்ஷோச்சிதம் பிரகடயன்னு பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். கிருஷ்ணாஜினத்தை எடுத்து மூடிக்க போறச்சே தாயார் தடுக்கிறார். என்ன, நான் எல்லாரையும் கட்டாட்சிச்சுட்டு இருக்கேன், என் இடத்தை ஏன் நீ மூடுகிறாய்? அப்ப இவர் பதில் சொல்றார், நீர் எங்க எழுந்தருளி இருக்கிறீரோ அதுதானே அந்தப்புறம். அந்தப்புறத்துக்கு திரை போடாத இருக்கலாமா? தப்பு இல்லையா? அந்தப்புறம்னு இருந்தா திரை போட்டிருக்கணும். இங்க திரையே இல்லாத இத்தனை நாள் நான் விட்டதுதான் தப்பு. அதனால உன்னிடத்துல இருக்கிற மதிப்புனாலதான் திரை போட்டுக்கிறேன்னா அவளும் ஒண்ணும் பேச முடியல. அப்படியே மாந்தோலை போட்டு மறைத்து கொண்டே மாணியாய் நிலங்கீண்ட எம்பெருமான் மகாபலியனிடத்துல போனா 3 அடி மண்ணை கேட்டு வாங்கினார்.